மட்டக்களப்பு மண்முனை முனைக்காடு ஆற்றுக்கு பாலம் நிர்மாணிக்கப்படாமையினால் மக்கள் போக்குவரத்து செய்வதில் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். நாட்டில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் கிராம மக்களினது தேவைகள் உரிய வகையில் பூர்த்தி செய்யப்படாதுள்ளது. மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முனைக்காடு மற்றும் காஞ்சிரங்குடா பகுதிகளை ஊடறுத்துள்ளது முனைக்காடு ஆறு. காஞ்சிரங்குடா, மண்டபத்தடி, உன்னிச்சை, பாவற்கொடிச்சேனை, உப்புக்குளம், சின்னவட்டை, குருந்தியடிச்சேனை, கொல்லாமுனை, நீருபோட்டசேனை, சில்லிக்கொடியாறு, கண்டியனாறு மற்றும் சாமந்தியாற்று கிராம மக்கள் முனைக்காட்டு ஆற்றை கடந்தே பயணிக்க வேண்டியுள்ளது. இந்த ஆற்றினூடாக பாடசாலை மாணவர்கள், அரச ஊழியர்கள், விவசாயிகள் என பலரும் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தோணியில் பயணிக்க வேண்டியுள்ளது. தரை வழியாக பயணிப்பதாயின் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றியே பயணம் செய்ய வேண்டியுள்ளது. நோயாளர்கள் வைத்திய தேவையின் பொருட்டு பல சிரமங்களின் மத்தியில் பயணிக்கின்றனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட முனைக்காடு ஆற்றுக்கு பாலம் அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இங்கே கிராமத்துக்குரிய மக்களுக்குரிய விவசாய காணி 3000 ஏக்கருக்கு மேல செய்ய கொண்டு பிடிக்கின்றன. அந்த 3000 ஏக்கருக்குரிய நெல் விளைச்சல சுற்றி வாரண்டினா அதுக்குரிய செலவு கூடிய வழியாக போகும். பாலம் அமைத்தா லேசாக இந்த விவசாயிகளுக்கு சேரக்கூடிய மாதிரி இருக்கும். சில நாளையில சுழிக்காத்து வந்தாலும் சுழிக்காத்து தோணியை இழுத்துட்டு போறதுதான். மறையா வெள்ளம் வந்தாலும் வெள்ளம் இழுத்து போறோம். அதால எங்களுக்கு பள்ளிக்கும் போயிடலாம். தோணியால கடும் தோணி சின்னத்துல ஆக்களை இழுத்துட்டு போறதா மர முதல்ல வந்து அடிக்கிறேன். பள்ளிக்கு எல்லாம் எத்தனை கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போற பாதைகளுக்கு 20 கிலோமீட்டர் சுத்த வேண்டியது. வயல் போக்குவரத்துகள், மாடு வளர்ப்பு திட்டங்கள், பள்ளி பிள்ளைகள் எல்லாம் தொழில் வளர்ப்பு அங்கால கூட நிறைய வஞ்சளவு அங்கால இருக்கு. இந்த காஞ்சிரங்குட பாதை எங்களுக்கு மிகவும் விரிவாக நல்ல முறையில் இருந்தது. இப்ப தோணிகள், அதுவும் சொந்த தோணிகளால நாங்க இப்ப போய் கொண்டு வாரோம். இப்ப அதையும் மிச்சம் கஷ்டம். எப்படி நாங்க இந்த எங்கட வயல் காணிக்குள்ள போய் வாரோம் என்று சொன்னா நாங்க இப்ப பொக்குடிச்சோல மடப்பட்டியால போய் தான் நாங்கள் இந்த சாமந்தியாறு கால்வட்ட மடுவு எல்லாமே செஞ்சு எங்கட வயல் விளைச்சல்களை நாங்க கொண்டு சேர்க்க வேண்டியதா இருக்கு. மழை அடமழைகள் கட்டுற காலங்கள்ல எல்லாம் எங்களுக்கு வழிகளை தாண்டி செஞ்சு கிடக்கும். முனைக்காடு ஆற்றுக்கு பாலம் நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் பலமுறை நாட்டப்பட்ட போதிலும் இதுவரை அது நிறைவேறவில்லை. எங்கள் பகுதிக்குள்ள இலட்சம் கேட்டார்கள் அடிக்கலும் கூட வச்சு போட்டு போய் இதை பாலம் போட்டு தரணும்னு சொல்லி போனாங்க. இது நடுவுல மாடலாம் ஒரு சின்ன ஒரு சும்மா ஒரு ஓடம் ஆயிட்டு ஒரு பள்ளம் இது. அது இப்ப இங்க இருந்து ஃபுல்லா மண்ணை நிரப்பி அங்கிருந்து மண்ணை நிரப்பி வந்தா அந்த நடுவில் இருக்க அவ்வளவுக்குள்ள இருந்தா சின்ன ஒரு பாலம் கொண்டு வரும். அதை எங்களுக்கு போட்டு தந்தா அரசாங்கம் செய்யறது எங்களோட பகுதி மக்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பில் கவனத்திற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்களா?